இப்போ வந்து இது வந்து மாங்காய் ஊறுகாய். மாங்காய் ஊறுகாவா? ஆமையா. இது வந்து நெத்திலி கருவாடு. இது வந்து தேங்காய் துவையல். தேங்காய் துவையல். ஆமையா. துவையலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச துவையல்னா? துவையலில் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து மல்லி, புளி, 2 வத்தலை வறுத்து அரைக்கிற துவையல். அது பேர் புளித்துவையல். புளித்துவையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஐயா. கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் கூட வச்சு அரைச்சிட்டோம்னா எவ்வளோ கஞ்சும் குடிக்கலாம். ஆமையா, எவ்வளோ கஞ்சும் குடிக்கலாம். இது என்னக்கா? புளி. புளியா? ஆமாம். அந்த தேங்காய் துவையலுக்கு ஒரு கூட புளி. இப்போ நம்ம பண்ணுறது வந்து தேங்காய் துவையலாக்கா? தேங்காய் துவையல். தேங்காய் துவையலுக்கு அப்போ நீங்கள் அந்த பொரிக்கடலாம் சேர்க்க மாட்டிங்களா? பொரியலை சேர்க்கணும். வெறும் தேங்காய், வத்தல், உப்பு, ஒரு கொட்டை புளி. புளி. ஆமாம், 2 வெள்ளைப்பூடு. வெள்ளைப்பூடு. ஆமாம். கஞ்சிக்கு நீங்கள் இப்போ இன்றைக்கி சாப்பிட்றது என்னென்ன நான் சேர்த்து சாப்பிட்றீங்க? எங்கள் வீட்டம்மா சாயங்காலம் சோறு பொங்குவாங்க. அதில் உள்ள பழைய கஞ்சி காலையில் எனக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. காலையில் நான் கஞ்சி குடிப்பேன். இந்த கஞ்சி குடிக்கும்போது ஐயா உடம்புக்கு சூடு பிடிக்காது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எவ்வளோ கஷ்டமான வேலை செஞ்சாலும் எதுவுமே ஒரு படபடப்பு எதுவுமே வராது பழைய கஞ்சிக்கு. பழைய கஞ்சியை ஒரு சில நாள் நாங்கள் புளிஞ்சு வச்சு நேற்று வச்ச மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டோன்னு சொல்லிட்டோம்னா அருமை, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஐயா. அந்த அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அந்த ருசி வேறு எதுலையும் கிடைக்காது. அது வந்து எதுலையுமே கறி குழம்புல கூட அந்த ருசி கிடைக்காது. அது நேற்று வச்சுருந்த மீன் குழம்பு, நேற்று பொங்கின சோறு, பழைய கஞ்சியில் புளிஞ்சு வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு எதுலேயுமே வராது ஐயா. அதே நேரத்தில் காலையில் முக்கியமாக வந்து நெத்திலி கருவாடு வறுத்து நாங்கள் கஞ்சி குடிப்போம். எங்கள் வீட்டம்மா வந்து அம்மியில் வச்சு துவையல் அரைப்பாங்க. துவையல் அரைச்சி சாப்பிடுவோம். அதேமாதிரி மிக்சியில் இருந்ததும் எங்கள் வீட்டம்மா அரைக்க மாட்டாங்க. சோறு வந்து இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து விறகு அடுப்பில் தான் பொங்குவாங்க. மற்ற கேஸு அடுப்பு அந்த எந்த அடுப்புலையும் பொங்க மாட்டாங்க. நல்ல ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாங்கள் வந்து அந்த நேரத்தில் கம்மங்கஞ்சி சாப்பிடுவோம் ஐயா. கம்மங்கஞ்சிக்கும் அந்த நெத்திலி கருவாட்டுக்கும் அவ்வளோ ஒரு எவ்வளோ கஞ்சினாலும் குடிக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ வந்து நெல் சாப்பாடே கொஞ்சம் ருசி கம்மியாக தான் இருக்குது. அரிசி சாப்பாடு அன்னைக்குள்ள அந்த ஒரு ருசி இல்லை. அந்த ருசி வந்து இப்போ இல்லை ஐயா. இல்லை. ஆமாம். எவ்வளோ துட்டு நல்ல அரிசி வாங்கி சாப்பிட்டாலுமே ருசித்தன்மை வந்து கம்மியாக தான் இருக்குது ஐயா. இருக்கு. ஆமாம். உங்களுக்கு அப்படி கஞ்சி சாப்பாட்டுக்கு கூடுதலாக எனக்கு என்னென்ன குழம்பு என்னென்ன கூட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எது எது நான் சொல்லுவீங்க? எனக்கு வந்து கத்திரிக்காய், தக்காளி, வத்தல் இது எல்லாத்தையும் சுட்டு எங்கள் வீட்டம்மா வந்து அம்மியில் வச்சு அதை உப்பு வச்சு அரைச்சி கொடுப்பாங்க. நிறையா கஞ்சி குடிப்பேன் ஐயா. அதே நேரத்தில் சுண்டல் வந்து முதல் நாள் குழம்பு வச்சுருப்பாங்க. அந்த சுண்டல் குழம்பு கொஞ்சம் மறுநாள் இருக்கும். அது பழைய குழம்புக்கும் பழைய கஞ்சிக்கும் எவ்வளவோ கஞ்சி நான் குடிப்பேன் ஐயா. சுண்டல் குழம்பு. ஆமாம், சுண்டல் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து
முக்கியமாக நான் நல்லா விரும்பி சாப்பிட்றது வந்து நெத்திலி கருவாடு வந்து எனக்கு ஒரு எவ்வளோ கஞ்சனாலும் உள்ள தள்ளும். ஆமாம் ஐயா, எனக்கு அதிகமாக பிடிச்சதே வந்து மீன் குழம்பு தான். மீன் குழம்பு பிடிக்கும். மற்ற குழம்புகள்லாம் எனக்கு அவ்வளோதான். உங்கள் வீட்டில் பசங்கள்லாம் கஞ்சி சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்க? பசங்க குடிப்பாங்க ஐயா, கஞ்சி குடிப்பாங்க. அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் வந்து மிக்ஸி எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் கூட எங்கள் மகன்களுக்கு வந்து எங்கள் வீட்டம்மா எங்கள் வெளியில் போயிருந்தாங்கன்னா நான் துவையல் அரைச்சி காலையில் கஞ்சி கொடுத்துருவேன் ஐயா. நீங்களும் துவையல் அரைப்பீங்க? அரைச்சிருவேன். எந்த இருக்கு அம்மியிலே அரைச்சி நான் கொடுப்பேன் ஐயா. அதனால எங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. அம்மியில் அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும், மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் அதங்கதான் இருக்கும், நல்லா இருக்கு, நல்லா தெரியாது. கஞ்சி சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இது ரசம் வச்சு துவையல் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.